அன்புள்ள தமிழ் மக்களே, நான் பல சட்ட பிரச்சனைகளை அமைதியான முறையிலே இந்த நாட்டிலே தீர்த்து வருகிறேன். எத்தனையோ சட்ட பிரச்சனைகளை நான் தீர்த்து வைத்திருக்கிறேன். சட்டத்தின் பிரதிநிதி என்ற முறையிலே பற்பல நல்ல காரியங்களை நான் செய்து வந்திருக்கிறேன். இப்போது உச்சநீதிமன்றத்திலே ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கிறது. அதாவது தெருநாய்கள், இந்த தெருநாய்களை எப்படி அடக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டிலே எந்த அரசியல்வாதியும் இதற்காக பாடுபடாத காலகட்டத்தில் நான் மட்டும் உயர் நீதிமன்றத்தை தொடர்பு கொண்டேன், உச்ச நீதிமன்றத்தை தொடர்பு கொண்டேன். மக்களின் கருத்துக்களை எடுத்து கூறி இன்று தெருநாய்களுக்கு எதிரான ஒரு நல்ல சட்டத்தை, நல்ல தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக இந்த பொதுமக்களுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். அதே போல் இன்னும் பல சட்டங்களை இந்த மக்களுக்கு நான் வாங்கி தருவேன். தமிழகத்திலே ஏராளமான பெண்களின் தாலி அறுக்கப்படுகிறது. எதன் மூலம்? மதுக்கடைகளின் மூலம். இந்த மதுக்கடை எதற்காக? இந்த மதுக்கடை தேவையே இல்லை. ஆகையால் இது சம்பந்தமாகவும் நான் விரைவில் சட்ட போராட்டம் நடத்தி இந்த தேர்தலுக்குள் மதுக்கடைகளை சட்டப்படி இழுத்து மூடுவதற்கு ஏற்பாடு செய்து விடுவேன். அது மட்டுமல்லாமல் இப்போது பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் தேர்தலில் இருக்கிறார்கள். ஏழை மக்களின் குரல் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ ஒலிக்கவில்லை. இதற்கு என்ன காரணம்? 1000 கோடி உள்ளவர்கள்தான் தேர்தலில் நிற்கிறார்கள். ஏழை மக்கள் தேர்தலில் நிற்க முடிவதில்லை, நின்றாலும் ஜெயிக்க முடிவதில்லை. அதனால் நான் விளிம்பு நிலை மக்கள் தேர்தலிலே நிற்பதற்கு ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வருவேன். இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் மூலம் ஏழை மக்கள், விளிம்பு நிலை மக்களுக்கு ரிசர்வ் தொகுதி வேண்டும் என்று நான் சட்டப்பூர்வமாக இதை உறுதிப்படுத்துவேன். விளிம்பு நிலை மக்களுக்கு ரிசர்வ் தொகுதி மிகவும் அவசியம். ரிசர்வ் தொகுதி என்பது இப்போது பணம் படைத்தவர்களுக்கு தான் பயன்படுகிறது, ஏழை மக்களுக்கு பயன்படவில்லை. ஏழை மக்களாக இருக்கின்ற எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி அனைத்து மக்களுக்கும் ரிசர்வ் தொகுதி வேண்டும் என்ற அமெண்ட்மெண்ட்ஸை நான் இந்த தமிழ்நாட்டிலே கொண்டு வருவேன். அதற்காக என்னுடைய சட்ட அறிவு என்றும் பயன்படும். நான் தினமும் சுமார் 1000கணக்கான மக்களை சந்தித்து வருகிறேன். மத நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டு வருகிறேன். எனக்கு சாதி மதம் கிடையாது, எந்த சாதியையும் நான் சேரவில்லை. ஆதலால் எந்த சாதியும் வேண்டாம் என்று சொல்கின்ற மக்களுக்கு ரிசர்வ் தொகுதி மிகவும் அவசியம். எந்த சாதியும் வேண்டாம், நாங்கள் பொதுவாக மக்களுக்கு சேவை செய்வோம் என்று சொல்கின்ற மக்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும். எஸ்சி 2 என்ற பட்டியலில் சேர்த்து சாதி மதம் வேண்டாதவர்களுக்கு ரிசர்வ் தொகுதி அளிப்பதோடு எஸ்சி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை உரிமைகளும் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி அனைத்து மக்களுக்கும் ரிசர்வ் தொகுதி வேண்டும் என்பதை நான் சட்டப்படி இந்த நாட்டிலே நிலைநாட்டுவேன். என்னுடைய வாழ்க்கை என்பது முழுவதும் சட்டபூர்வமானது தான். இன்று ஜாதியை நோக்கித்தான் தமிழகம் போய்கொண்டிருக்கிறது. எல்லோருமே ஜாதியை அடிப்படையாக வைத்துதான்
தேர்தலை நடத்துகிறார்கள். நான் ஜாதி வேண்டாம் என்று தான் சொல்லுவேன், மதுக்கடைகள் வேண்டாம் என்று தான் சொல்லுவேன். ஜாதி, மதம், மதுக்கடைகள் தமிழகத்தை சுடுகாடாக மாற்றி வருகிறது. எந்த ஊரிலும் மனிதன் நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்கிறான். அப்பாவை மகன் வெட்டி கொள்ளுகிறான், மகனை அப்பா வெட்டி கொள்கிறார், மனைவியை கணவன் வெட்டி கொள்கிறான், கணவனை மனைவி வெட்டி கொள்ளுகிறாள், மகனை தாய் வெட்டி கொள்ளுகிறார் என்ற செய்திகள் தினந்தோறும் வந்து கொண்டிருப்பதற்கு காரணம், இந்த நாட்டிலே மதுதான் என்பதை நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மதுவால் தமிழ் பெண்களில் தாலி தினந்தோறும் அறுக்கப்படுகிறது. இதை நான் சட்டப்படி தடுத்து நிறுத்துவேன். இப்படிக்கு டிஜேபி பாஸ்கர், லா பர்சன் அண்ட் சோஷியல் ரீஃபார்மர், முத்தம்பாளையம் ஹவுசிங் யூனிட், ஈரோடு, தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.